திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் அங்க இருக்கிற மேல்மாங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு புதைந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலை வந்து நம்ம காணொலி எடுத்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட உலகம் எங்கும் இருக்கிற தமிழர்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதை பார்த்தாங்க. அதை எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கூட வளங்க, அதிகபட்சம் ஒரு வாரம் தான். அந்த கோவில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல்மா ஊருங்கிற ஊர் இருக்கு. இதே ஊர்ல அதே ஏரிக்கரை ஓரத்துல அதே ஏரிக்கரையானது அந்த கோவில் மேல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மண்மூடி இந்த கோவிலே வந்து புதைந்த நிலையில இருக்கு. கடந்த 4 வருடமா இந்த ஊர் இளைஞர்கள் வந்து முன் வந்து அந்த கோவிலை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவில்ல அத்தகைய சிறப்பு, அதாவது இந்த ஊர் பேரே இந்த கோவிலை வச்சுதாங்க இருக்கு. ஆனா அந்த கோவிலோட நிலையை பாத்தீங்க, இந்த கோவிலை பத்தின சிறப்புகளை அண்ணன் உங்க பேர் என்ன? பூபாலன். அண்ணன் பூபாலன் இவருடைய தலைமையில தான் இந்த ஊர் இளைஞர்கள் வந்து இந்த கோவிலை வந்து ஓரளவுக்கு வழிபட்டு வராங்க. இப்ப அவர் வந்து இந்த கோவிலோட சிறப்புகளை சொல்லுவார். இந்த கோயிலோட சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட சிறப்பு வந்து முருகப்பெருமான் தான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முருகப்பெருமான் வந்து சூரசம்மானை வதம் செய்ய போகும்போது லிங்கத்தை உருவாக்கி அது மேல வேலை ஊன்றி, அதுக்கு உண்டான ஹோல்ஸ் இருக்கு, அது மேல வேலை ஊன்றி தவம் செஞ்சு தான் இந்த வேலை மேல் சூரசம்மாரம் பண்ணதே ஒரு வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முருகப்பெருமானின் பெயரை வச்சுதான் இந்த ஊரே வந்து பேராக சூட்டப்படுது. அதாவது என்னன்னா, வேலுமான் பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது. அதே தான் இந்த இளைஞர்கள் நாங்க வந்து ஒரு 4 வருஷமா வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டு இருக்கோம். பெரியவங்களா வராத காரணத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னாவே நீங்க எப்ப வந்தாலும் ஒரு சர்பம் வந்து காட்சி தரும். அது வந்து நாங்க இது வரைக்கும் நாங்க 4 வருஷமா வந்து பண்ணிருக்கோம். எங்க வந்து யாருமே பண்ணதில்லை. எங்க சுத்தி கித்தி போகும்போது இது வரைக்கும் எங்களை யாருமே தொட்டதில்லை. நாங்க நினைச்சப்ப வருவோம், எங்களை யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. எங்களை இந்த கோயில நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து மீட் எடுப்போமா? மீட் எடுப்பாங்க.